தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த தென் மாவட்ட வெள்ளத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சோம். ஏன்னா இது வரலாறு காணாத மழை அப்படிங்கிறது உண்மைதான். சென்னையில் மழை பெஞ்ச போது இத்தனை ஆண்டுகளில் வராத மழை அப்படின்னு நம்ம திராவிட மாடல் வாயை திறந்து பொய் புழுவுன லட்சணம் இயற்கைக்கே தெரிஞ்சிருச்சோ என்னமோ தெரியல. உண்மையிலேயே வரலாறு காணாத மழைனா என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டத்தில் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இவ்வளோ பெரிய மழையை அரசாங்கத்தால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் இது தொடர்பாக நம்ம எதுவுமே குறை சொல்லி வீடியோக்கள் அப்படிங்கிறது போடலை. ஆனால் இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் போடும்போது நம்மளால் பேசாமல் இருக்க முடியுமா? நீங்களே கொஞ்சம் பாருங்கள். 200 காசுக்கு மனசாட்சியை விற்றவனுங்க சோத்துக்கு என்ன மாதிரியான பிழைப்பெல்லாம் பிழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கோபம் வருது. நம்ம பேசுகிற மாதிரி தானே இருக்குது. மீட்கப்பட்ட நெல்லை மீட்டது கருணாநிதியின் பிள்ளை, இந்த மாதிரி தான் ஹேஷ்டேக் போடல. மற்ற எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் நேற்று நெல்லை ஜங்ஷனில் 10 அடி உயரத்துக்கு தண்ணி இருக்குது. இயற்கையை கற்பழித்ததோட விளைவு தான் இது எல்லாமே. இதில் எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்லலாம். குறிப்பிட்டு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட முடியாது. பொதுவாகவே தமிழக கிராமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எந்த கிராமத்துக்கு போனாலும் ஊருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும். நாகரிகம் உருவானதே ஆற்றங்கரை ஓரத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி தண்ணீர் அப்படிங்கிறது மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று. அதை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு குளம் இருக்கும். அதை சுற்றி தான் குடியிருப்புகள் அப்படிங்கிறதே உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் தமிழர்களோட பாரம்பரியம் அப்படிங்கிறது, இந்த இனத்துக்கே உண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஆனால் சென்னையில் பல ஏரிகளை ஆக்கிரமித்து நீர் வரத்து போகிற கால்வாய்களை ஆக்கிரமித்து பெரிய செல்வந்தர்கள் கல்லூரி கட்டினது, அப்பார்ட்மெண்ட் கட்டினதுன்னு இயற்கையை கற்பழித்ததோட விளைவு தான் சென்னை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத ஒரு மழை அப்படிங்கிறது பேஞ்சிருக்கு. என்ன காரணம்? ஒரு ஜங்ஷனில் 10 அடி உயரத்துக்கு தண்ணீர் தங்குது அப்படின்னா தண்ணீர் போக வேண்டிய பாதை, போக வேண்டிய இடம் எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அரசியல்வாதிகள் அவன் இஷ்டத்துக்கு கவுன்சிலரில் தொடங்கி ஒன்றிய செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து அவன் இஷ்டத்துக்கு பொறுக்கி தின்னதோட விளைவு தான் இன்றைக்கி இயற்கை எல்லாத்தையுமே செருப்பு கழட்டி அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பதில் சொல்ல முடியும் இதுக்கு. ஆனால் சரி, நடந்துருச்சு. இவ்வளோ பெரிய வெள்ளம் அப்படிங்கிறதுல உடனேலாம் ரெக்கவர் ஆகிட முடியாது. ரோட்லேயே 10 அடிக்கு தண்ணி நிற்கிது. காலங்காலமாக ஆக்கிரமிப்போட விளைவு தான் இது. சரி, இதுலேருந்து நாம் எப்படி மீண்டு வரணும்? காலையிலேருந்து செய்திகள் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையுமே ஹெலிகாப்டரில் மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண், ஹெலிகாப்டரில் மீட்கப்பட்ட குழந்தை, ரயில் நிலையத்தில் பயணிகள் அவதி, இது மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் மூழ்கி கிடக்கு. இதை யாருமே பேசலை. இப்போ சென்னை மாதிரி பெருநகரத்தில் வெள்ளம் வரும்போது அப்படியே வரிசையாக மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் அடுத்தடுத்து. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே டி நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, எக்மோர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் வரிசையாக. இப்படி தான் இருக்குது. அதனால் மீட்பு பணி அப்படிங்கிறது பெரிய அளவில் டக்குன்னு செஞ்சிடலாம். மக்கள் பெருசாக பாதிக்கப்படவும் மாட்டாங்க. ஆனால் தென் மாவட்டம் மாதிரியான கிராமப்புற பகுதிகள், ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அப்படின்னா இடையில மனித நடமாட்டமே இருக்காது. வெறும் சாலைகள் இருக்கும், இருபுறங்களும் வயல்வெளிகள் இருக்கும். எல்லா இடத்துலையுமே வெள்ளம் அறுத்துக்கிட்டு ஓடும்போது பாதைகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டு பல கிராமங்கள் மனித தொடர்புகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் இருக்காங்களா? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? எந்த நடவடிக்கையும் பெருசாக எடுக்கப்பட்டுச்சான்னா இல்லை அப்படின்னு தான் பதில். உண்மைதான். எல்லா மீடியாக்களும் இதை மறைக்கிறாங்க. உடனே போய் எல்லா இடத்துக்கும் போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த விஷயத்தில் ஆட்சியாளர்களை குறை சொல்ல விரும்பலை. ஆனால் இவங்க புலால போக முடியாத இடம், அரசாங்கத்தால் போக முடியாத இடங்கள் எவ்வளோ இருக்குது. போட்டு கூட போகாது, அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ சேதம் உருவாகிருக்கு. ஆனால் அந்தந்த பகுதியை சேர்ந்த பக்கத்து கிராமம், ஒரு கிராமத்துக்குள்ளே தண்ணி நுழைஞ்சிருக்காது, கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களை மீட்பு பணியில் எடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு உணவு கொடுக்குற வேலையில் ஈடுபடலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பொய் செய்திகள் பரப்புறதால தன்னார்வலர்கள் தானாக முன் வந்து உதவணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே சரியாயிடுச்சு போல இருக்குன்னு தானே இருப்பாங்க. சரி நம்ம ஊரில் மட்டும்தான் முட்டி தண்ணி நிற்கிது போல இருக்குது, பக்கத்து கிராமம்லாம் நல்லா இருக்குன்னு தானே நினைப்பாங்க இதை பார்த்துட்டு. ஆனால் பக்கத்து கிராமம் கழுத்தளவு தண்ணியில் இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாமலே போயிடுமே இந்த மாதிரி பொய் செய்திகள் பரப்பப்படுறதால. ஃபேக்ட் செக்கிங்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்குனீங்களே, இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி இவனெல்லாம் புட்டிச்சு வெளுத்து விடுறதில்ல. அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டால் மட்டும் நீங்கள் ஒரு குற்றம் சொல்கிறீங்க, அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக குற்றம் சொன்னாமல் கூட அதை ஃபேக்ட் செக்கிங் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பச்சையாக பொய் புழுறவங்களுக்கு ஃபேக்ட் செக்கிங் நடக்காதா? மொத்தமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கு. மிகப்பெரிய சேதம்.
இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சென்னை மாதிரியான பெருநகரத்தில் வெள்ளம் வரும்போது வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு, வடித்து ஊற்றினா இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது போயிடும். அவங்கவுங்க ஒரு வாரத்தில் அடுத்த நாள் வேலைக்கு போய் சேர்ந்துருவாங்க. 6000 கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய கதை, தனியாக வீடியோ நம்ம போடுவோம். ஆனால் இந்த கிராமத்தில் நிலை அப்படியா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா கிராமப்புற மக்களோட மிகப்பெரிய தொழில் அப்படிங்கிறதே விவசாயம்தான். எல்லா நிலமும் அடிச்சுட்டு போயிடுச்சு. எல்லா நெல் வயல்கள்லையும் 10 அடி 8 அடிக்கு தண்ணி நிற்கிது. அவன் எப்படி மறுபடியும் விவசாயம் பண்ணுவான்? அவன் அதை மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகும். இப்போ போனது தான், இதை திரும்ப மீட்க முடியாது. அவன் திரும்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அவன் சம்பாரித்து 10 ரூபா காசு பார்க்கறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும். ஆனால் பெருநகரத்தில் பெரிய அளவில் விவசாயம்லாம் கிடையாது. வேலைக்கு 10 நாளில் கிளம்பி ஓடிடுவாங்க, ஒரு வாரத்தில் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கு 6000 நிதி கொடுக்கப்பட்டுச்சுன்னா இதுக்கு 50000 கொடுக்கணும். அதுதானே உண்மை. தனி நபர்களுக்கே இதில் பயிர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிருக்கு தனியாக பணம் கொடுக்கணும், ஏக்கருக்கு எவ்வளோ அப்படின்னு கொடுக்கணும். அதோட ஆடு மாடுகள் ஏகப்பட்டது, கால்நடைகள் இந்த மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கும். ஏகப்பட்ட உயிர் சேதம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இதையெல்லாம் எந்த மீடியாக்காரர்களுமே பேசுறது கிடையாது. ஆடு மாடுன்னு ஆயிரக்கணக்கில் மக்கள் இழந்திருப்பாங்க. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கறவை மாடு 50000 இல்லாமல் நல்ல கறவை மாடு வாங்க முடியாது. 2 கறவை மாடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறதே முடிஞ்சு போச்சு. ஒரு ஆடு 10,000 ரூபா, ஒரு 5 ஆடு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா 50000 முடிஞ்சு போச்சு. இதுக்கான நிவாரணம்லாம் எப்படி கொடுக்கறது? ஆனால் இவ்வளவு இடர்பாடுகள் இங்கே நடந்திருக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தமிழகத்தோட முதலமைச்சர் டெல்லியில் போய் இந்தியா கூட்டணி மாநாட்டில் உட்காந்துருக்காரு. கூச்சமே இல்லாமல். ஏன் அவருக்கு தெரியாதா இங்கே வெள்ளம் நடந்தது, இவ்வளோ பெரிய சேதம் உருவாயிருக்குன்னு தெரியறதில்ல? முதல்வர் களத்தில் நிற்கணுமா இல்லையா? களத்துக்கே போகாட்டியும் இங்கேருந்து அதிகாரிகளை வேலை வாங்குற வேலையாவது அவர் செய்யணுமா இல்லையா? அப்போ உங்களோட கூட்டணியை விட இந்த மக்கள் ரொம்ப மோசமாக போயிட்டாங்களா? உங்களுக்கு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு, INDA பேரில் கூட்டணி அமைச்சு இந்த மக்கள்கிட்ட தானே வந்து ஓட்டு கேட்கணும். இவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்கன்னா யாருக்கிட்டையா ஓட்டு கேட்பீங்க? இந்தியா கூட்டணியோட மீட்டிங் உங்களுக்கு முக்கியமாக போச்சு. தூத்துக்குடி, நெல்லை உங்களுக்கு முழுக்க 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 வெற்றியை வாரி கொடுத்த தென் மாவட்டங்கள் எக்கேடு கிட்டா என்ன அப்படின்னு முதலமைச்சர் இருக்காரா? பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார். எங்கே போனாருன்னே தெரியல. இந்த மாதிரியான பேரிடர் காலகட்டத்தில் களத்தில் அவர் நிற்கணும். அவரோட ஆளுமைக்கு உட்பட்ட துறை, அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாருமே அவர் தான் வேலை வாங்கணும். எங்கே போனார்? இல்லையே. பேருக்கு 4 மந்திரியை அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜ் மாதிரியான நபர்கள் களத்தில் நிற்கிறாங்க. முற்றுமுதலுமாக புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் எங்கே? இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்கு. மேயர் இளைஞரணி மாநாட்டு பணிகளை பார்க்கறதுக்காக சேலத்தில் இருக்கார். சேலம் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் சேலத்தில் ஜெயிக்க முடியாது. தென் மாவட்ட மக்கள் தான் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. 0 வெற்றியை கொடுத்த சேலத்தில் போய் முட்டு கொடுத்துக்கிட்டு இளைஞரணி மாநாடு நடத்துகிறேன், சேலத்தை எப்படியாவது மீட்டர்லான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களோட கோட்டையாக இருந்த திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரின்னு 4 மாவட்டத்தை இப்படி தாராந்துட்டு உட்காந்துருக்கீங்களே. இது ஒரு அரசியல்வாதி எடுக்கக்கூடிய முடிவாகவும் ஒரு தற்கொலை முடிவாக தானே இருக்குது. என்ன மாதிரியான மனநிலை இந்த மாதிரி பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? வெள்ளம் 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 வெள்ளம்னு வீடியோ போடுற எந்த சேனலுமே விவசாயி பாதிக்கப்பட்டிருக்கான், இவ்வளோ ஏக்கர் முழுகி இருக்கு, என்ன செய்ய போகிறோம், கால்நடைகள் என்னாச்சு, மீட்பு பணிக்கு போன தீயணைப்பு படை வீரர்கள் 3 பேரை காணும், அவர்களாலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு வெள்ளம் அப்படின்னா அப்பாவி மக்களால் எப்படி சமாளிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சென்னை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெளியூர்லேருந்து வந்து இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை தான் அதிகம். சென்னை பெருவெள்ளத்தில் அவங்க சிக்கனா கூட 2 நாள் கழித்து ஊருக்காக தப்பிச்சு போயிடுவான். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவன் இல்லாமல் பூர்வக்குடி, இந்த இடத்த விட்டு அவன் எங்கே போவான்? எங்கேயுமே போக முடியாது. அப்போ இவங்களுக்கு நீங்கள் சென்னையில் காமிச்சதை விட 100 மடங்கு வேகம் அதிகம் காட்டணும். சென்னையில் நீங்கள் காமிச்சதே 0 மடங்கு வேகம் தான். அதுக்காக இங்கே 100 பூஜ்ஜியத்தை கொண்டாந்து வச்சிங்கன்னா உங்களோட ராஜ்யம் தரையிறக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இந்த வெள்ளத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது பெருவெள்ளம் அப்படிங்கிறதால இது ஓரளவுக்கு மேலே நம்ம அரசு குற்றம் சுமத்த முடியாது. தன்னார்வலர்கள் உண்மையிலேயே தீவிரமாக பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டுகளை நம்ம சொல்லிடுவோம். அமைச்சர் பொன்முடி செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இப்போ திமுக சார்பாக பொன்முடி அவர்கள் புழலுக்கு அனுப்பப்பட போகிறார். 1996 வருடத்திலிருந்து 2001 வருடம் வரைக்கும் நடந்த திமுக ஆட்சியில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா பொன்முடி மீது வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி அவர்களை விடுதலை செஞ்சுது.
இந்த விடுதலை அப்படிங்கிறத இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. பொன்முடி குற்றவாளி தான் அப்படிங்கிறத தீர்ப்பு கொடுத்துருச்சு. பொன்முடியும் அவரோட மனைவியும் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. 21ஆம் தேதி தீர்ப்பு விவரங்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும். அதுக்குள்ள இவங்க வேணா உச்சநீதிமன்றம் போவாங்க. இவங்க கிட்ட இல்லாத காசா ஓசி பஸ்ஸுன்னு பேசின வாய்க்கிலேயே பேசுனதுக்கு தான் இப்போ ஓசி சோறு திங்கிறதுக்கு ஜெயிலுக்கு போவாங்க, ஓசியில் சோறு போடுவாங்கன்னு துரத்தி விட்டுருக்கு. ஆனால் இது வந்து பெரிய அளவில் கைது நடவடிக்கை வரைக்கும் போகுமா அப்படின்னா சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 4 வருடத்திற்கு மேலே தண்டனை அப்படிங்கிறது இருந்தால் இவர் ஜெயிலுக்கு போயிடுவார். இல்லைனா உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணிவிட்டு அங்கேயே ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்துடுவார். ஆனால் தண்டனை அப்படிங்கிறது 4 வருடத்திற்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் செய்திகள் சொல்லுது. வழக்கறிஞர்களோட பார்வையும் அதுவாக தான் இருக்குது. ஆக மொத்தம் சில நாட்களாவது பொன்முடி செந்தில் பாலாஜிக்கு ரூம்மேட்டாக இருந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ தனிமையில் இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு துணைக்காக செந்தில் பாலாஜியோட நண்பராக, செந்தில் பாலாஜியோட சக அமைச்சராக இருந்த பொன்முடி உள்ளே வராரு அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் இனிமேல் ஒன்றா உட்காந்து செஸ் விளாட்லாம், கேரம் போர்டு விளாட்லாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பைனாப்பிள் கேசரி கூட சாப்பிட்லாம். அப்படி தான் நிலைமை இருக்குது. இப்போ திராவிட மாடலுக்கு ஒரு போதாத காலம் போல் இருக்குது. இயற்கை ஒரு பக்கம் இடியை இறக்குதுன்னா ஈடி ஒரு பக்கம் இடியை இறக்குது. 2 பக்கமும் அடி வாங்குற மத்தளமாயிடுச்சு திராவிட மாடல். இது எல்லாத்துக்குமே காரணம் கர்மா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தங்ககிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குங்கிறதால மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்கு இலவசங்களை கொடுத்துக்கிட்டு ஓசின்னு நக்கல் நையாண்டி பேசினா இயற்கையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? ஒரு பேரிடர், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதில் நமக்கு மிகப்பெரிய வருத்தம். ஆனால் சந்தி சிரிக்கிறாங்க. இப்போ திமுகவோட வெற்றியின் சூத்திரமாக இருந்ததே என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே எப்போவுமே ஜெயிச்சிருவாங்க, தென் மாவட்டங்கள் நம்ம கோட்டை ஆக்கிடுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை, தென் மாவட்டம் நமக்கு வலுவாக கை கொடுத்துரும்னு நினச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரிவினைகள் டிடிவி தினகரன், சசிகலா, பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. அதனால் மொத்த ஓட்டு உழுவாது, நமக்கு தான் போடுவாங்கன்னு நினச்சப்ப பெரிய அடியாக இயற்கை இறக்கி விட்டுருக்கு. உங்களால் தென் மாவட்டத்தை ஒழுங்காக பணி செஞ்சு மீட்டு கொடுக்கல அப்படின்னா கொங்கு பெல்ட்டில் ஏடிஎம்கே உங்களை போட்டு பொழந்ததை விட தென் மாவட்டத்தில் மக்கள் போட்டு உங்களை போலன்னு பொழப்பாங்க. சென்னையில் ஷூட்டிங் நடத்தின மாதிரிலாம் அங்கே போய் நடத்திட முடியாது. ஏன்னா அது வேறு மாதிரியான மண், வேறு மாதிரியான மனநிலை கொண்ட மக்கள். அங்கே போயிட்டு வாக்கிங் போகிற வழியில் சேமமாக ஆட்சி நடத்துகிறேன், அற்புதமாக இருக்கேன் அப்படின்லாம் யாராவது ஒரு அத்திம்பேலை கூட்டு வந்து வாயால் வடை சுட்டிங்கன்னா வாய் இருக்காது. அப்படிப்பட்ட மக்கள் உள்ள மண்ணை மீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இந்த பேரிடரில் நாம் மக்களுக்கு துணை நிற்போம். உங்களோட பகுதிகளில் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.